பிரியமானவர்களே, இந்த வாரத்தின் பிலீவர்ஸ் திஸ் வீக் என்கின்ற நிகழ்ச்சியினை கண்டு கழிக்க உங்கள் யாவரையும் நான் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஜெபித்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அன்பின் கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில் கூட நாங்கள் விசுவாசிகள் இந்த வாரம் பிலீவர்ஸ் திஸ் வீக் என்கின்ற நிகழ்ச்சியினை துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய நாம மகிமை அடையக்கூடிய நிகழ்ச்சியாக இவைகள் இருக்க நிற்கிருபை செய்யும். கலந்து கொண்டு இருக்கிற அன்பு சிறு பிள்ளைகள் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதியும், பெரியவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியானது உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பிலீவர்ஸ் திஸ் வீக் என்கின்ற நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த வாரத்தில் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் 10 கற்பனைகளை அவர்கள் படித்து கற்றறிந்து அதனுடைய விளக்கங்களையும் கற்றுக்கொண்டு இந்த நாளில் அவைகளை ஒப்புவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு ஸ்டோரி டெல்லிங், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அவர்கள் நமக்கு ஒரு கதையாக சொல்ல இருக்கிறார்கள். பிள்ளைகளை நாம் ஊக்குவிப்போம். இதை பார்க்கிறவர்கள் பார்த்த பின்பு பிள்ளைகளை தொலைபேசியின் வழியாக அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமன்று, கடவுளின் நாமம் மகிமை அடையவும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பாடல்களும் பாடப்படுகிறது. பாடுகிறவர்களையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பார். நீங்களும் அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியில் அவருடைய நாமம் மாத்திரமே மகிமையடைய வழி நடத்துவாராக. இந்த வாரத்தினுடைய தலைப்பு ஆனது வேர்ட் ஆஃப் காட், கடவுளின் வார்த்தை. இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் சிறு பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகளை படித்து மனப்பாடமாக சொல்ல வேண்டும். மற்றும் கடவுளுடைய வார்த்தை அவர்கள் எவ்வளவாய் கற்றறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு சிறிய கதையின் வழியாக அவர்கள் கூறுவார்கள். பெரியவர்களுக்கு கடவுளின் வார்த்தை மற்றும் கடவுள் மகிமை அடைய பாடல் இந்த தலைப்பில் க்ளோரி டு காட் அல்லது வேர்ட் ஆஃப் காட் என்கின்ற தலைப்பில் பாடலை பாட இருக்கிறார்கள். நிகழ்ச்சியினை கண்டு கழிப்போமா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Today I'm going to sing a song, Because He Lives. Da
and blessee. Hear and blessing. Today Today, I am going to I'm going to say say 10 commandments. 10 commandments. The first commandment, The first commandment, you shall have you shall have no other gods. no other God. Second commandment, Second commandment, you shall not you shall not misuse the misuse the the name of the Lord name of the Lord your God. in God. Third commandment, Two commandments, remember remember the Sabbath day the Monday, by keeping it and keep it holy. holy. Fourth commandment, Four commandments, honor your honor your father father and your mother. And your mother. Fifth commandment, Fifth commandment, you shall not you shall not murder. murder. Sixth commandment, Sixth commandment, you shall not you shall not commit commit adultery. adultery. Seventh commandment, Seventh commandment, you shall not you shall not steal. steal. Eighth commandment, Eighth commandment, you shall not you shall not give give false testimony false testimony against your neighbor. against your neighbor. Ninth commandment, Ninth commandment, you shall not you shall not covet your covet your neighbor's neighbor's house. house. Tenth commandment, Ten commandment, you shall not you shall not covet your covet your neighbor's wife neighbor's wife, or his manservant my servant, or his or his manservant my servant, or maid servant, my maid servant, his us, his is ox ox or donkey or donkey or anything or anything that belongs that belongs to your neighbor. to your neighbor. Thank you. Thank you. Hi, I'm Abhishek. Today Today I am I going to tell am going to tell 10 10 commandments. The first commandment. First, First commandment. first commandment. You shall You shall have have no no other gods. other gods. Second commandment. Second commandment. You shall You shall not not misuse misuse the name name of the of the Lord Lord your God. your God. Third commandment. Third commandment. Remember Remember the the Sabbath day Sabbath day by by keeping keeping it it holy. holy. Fourth commandment. Fourth commandment. Honor Honor your your father father and and your mother. mother. Fifth commandment. Fifth commandment. You shall You shall not not murder. murder. Sixth commandment. Sixth commandment. You shall You shall not not commit commit adultery. adultery. Seventh commandment. Seventh commandment. You shall
You shall not not steal. steal. Eighth commandment. Eighth commandment. You shall You shall not not give give false false testimony testimony against against your your neighbor. neighbor. Ninth commandment. Ninth commandment. You shall You shall not not covet cover your your neighbor's neighbor's house. house. Tenth commandment. Tenth commandment. You shall You shall not not covet cover your your neighbor's neighbor's wife wife or or his is manservant manservant or or maidservant, maidservant, his his ox ox or donkey donkey or or anything anything that that belongs belongs to to your your neighbor. neighbor. Thank you. Praise the Lord. My name is Titus Nathaniel. Today I am going to say 10 commandments and a parable. First commandment, you shall have no other God before me. Means you shall have no other God because He is the one and only true living God. Second commandment, you shall not misuse the name of the Lord your God. Means you shall not misuse the name of the Lord your God for false promises. Third commandment, remember the Sabbath day by keeping it holy. Means 6 days we should work. The 7th day is the Sabbath day of the Lord your God. So we should keep it holy. Fourth commandment, honor your father and your mother. Means honor your father and your mother and obey them so that you will get everlasting life. That is the will of our Lord our God. Fifth commandment. You shall not murder. Means you shall not murder or hurt someone like your neighbor in his body, but be his guide and support. Sixth commandment, you shall not commit adultery. Means you shall not commit adultery, so we would lead into sexually pure and decent life, what in that we say and do. Seventh commandment, you shall not steal. Means you shall not steal because other things are not only our belongings. Eighth commandment, you shall not covet your neighbor's house. Means you shall not covet your neighbor's house or scheme to get his things. Ninth commandment, you shall not make false testimony against your neighbor. Means you shall not make false testimony or lie in your neighbor's wood. 10th commandment, you shall not covet your neighbor's wife or his manservant or his maidservant or his ox or his donkey or anything that belongs to your neighbor. Means you shall not covet your neighbor's things because it is his things, not ours. But do not scheme to get his things, but ask him or give him something so that we could get
and what he has. Now I'm going to say the parable of the weeds and the wheat. Once upon a time, there was a farmer who sowed good wheat seeds in his soil. After the night, the farmer went to sleep when an enemy came into his farm and sowed seeds. After the farmer woke up, a servant knocked at his door. The farmer woke up and opened the door. The servant said, "Sir, there are wheat seeds growing with the weeds." And the other servant started to say, "Sir, shall we pull out the weeds with the weeds?" And the farmer said, "No, do not pull it out. Otherwise the weeds will also come out." After a long time, when the weeds growed with the wheat, it was harvesting time. When the servant and the farmer harvested it, first thing they did was collected the weeds and bundled them to burn them and put the weeds in their barn. Moral of the story is, whoever are bad are the weeds. Whoever are the good are the weeds. At the judgment, the weeds will get everlasting life and the weeds will be burned in hell. Thank you. Praise the Lord. My name is Prem Suresh from St. Paul Lutheran Church. I am going to say the 10 commandments. The first commandment, you shall have no other God. What does this mean? We should fear, love and trust in God above all things. The second commandment, you shall not misuse the name of the Lord your God. What does this mean? We should fear and love God so that we do not curse, swear, use satanic art, lies or deceive by His name, but call upon it in every trouble, pray, praise and give thanks. The third commandment, remember the Sabbath day by keeping it holy. What does this mean? We should fear and love God so that we do not despise preaching and His word, but hold it sacred and gladly hear and learn it. The fourth commandment, honor your father and your mother. What does this mean? We should fear and love God so that we do not despise or anger our parents and other authorities, but honor them and serve them, obey and love and cherish them. The fifth commandment, you shall not murder. What does this mean? We should fear and love God so that we do not hurt or harm our neighbor in his body, but help and support in every physical need. The sixth commandment, you shall not commit adultery. What does this mean? We should fear and love God so that we lead a sexually pure and decent life in what we say and do, and husband and wife love and honor each other. The seventh commandment, you shall not steal. What does this mean? We should fear and love God so that we do not take our neighbor's money or position or get him in any dishonest way, but help them to improve and protect his position and income. The eighth commandment, you shall not give false testimony against your neighbor. What does this mean? We should fear and love God so that we do not tell lies about our neighbor, betray him, slander him, or hurt his reputation, but defend him, speak well of him, and explain everything in the kindest way. The sixth commandment. The ninth commandment.
You shall not covet your neighbor's house. What does this mean? We should fear and love God so that we do not scheme to get his Our neighbors' inheritance and or house or get it in way appears right, only appears. which only appears right, but help them and serve in keeping it. The 10th commandment: you shall not covet your neighbor's wife, or his manservant or male servant, or ox or donkey, anything that belongs to your neighbor. What does this mean? We should fear and love God so that we do not tell lies about, entice or force away our neighbor's wife, workers, or animal, or turn them against him, but urge them to stay and do their duty. The text of the commandment is from Exodus chapter 3, Exodus chapter 20 verses 3, 7, 8, 12 to 17. The close of the commandment. What does God say about all these commandments? He says, I, the Lord your God, am a jealous God, who punishing the children for their sins, of the father to the third and fourth generation. Those who hate me, but showing their love to 1,000 generations. But those who love me and keep my commandments. Exodus chapter 20 verses 5 to 6. நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஜெரிகோன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே ஜெக்கயுன்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அவங்க ரொம்ப குள்ளமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப பணக்காரங்க. அவங்க டேக்ஸ் கலெக்டராக இருந்தாங்க. ஒரு நாள் ஏசப்பா வந்துட்டு இருக்கும்போது ஜெக்கயு பார்த்தாங்க. ஆனால் அவங்களால ஏசப்பாவை பார்க்க முடியல. ஏன்னா அவங்க குள்ளமாக இருந்தாங்க. மக்களால் ஜெக்கயு ஏசப்பாவை பார்க்க முடியல. அதனால ஜெக்கயு அத்திமரம் மேலே ஏறி ஏசப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா ஜெக்கயுவை பார்த்தாங்க. ஜெக்கயு கிட்ட சொன்னாங்க, கீழே வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜெக்கயுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜெக்கயு கீழே வந்து ஏசப்பா கூட போயிட்டு இருக்கும்போதுல மக்கள் சொன்னாங்க, ஏசப்பா ஒரு பாவி கூட போயிட்டு இருக்காங்க. ஜெக்கயு ஏசப்பா ஜெக்கயு வீட்டில் சாப்பிட்டுட்டு ஜெக்கயு ஏசப்பாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து ஜெக்கயு ஏசப்பா கிட்ட சொன்னாங்க, நான் என்னோட பைசா எல்லாம் மக்கள்கிட்ட திரும்பவும் கொடுத்துட்றேன். வேற மக்கள்கிட்ட இருந்து அவங்க சம்பாதிச்ச பைசாவும் நான் வாங்கினதை திரும்ப கொடுத்துட்றேன். அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, இன்றைக்கு இந்த வீடு ரட்சிப்பு வந்தது. எழுந்து போனும் தேடவும் ரட்சிக்கப்படவும் மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. அதனால நம்மளும் நம்மளோட பாவங்களை அறிக்கையிட்டால் ஏசப்பா நம்மளை ரட்சிப்பார். இந்த சான்ஸ் தந்ததுக்கு பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஒரு மகிமை உண்டாவதாக. ஆமீன்.
ಅಳಿಯ ಯೇಸುರಾಜನಿಗೆ ಚಿಲ್ಲೋ ಕೊಟ್ಟಿ ಅಳಿಯ ಯೇಸುರಾಜನು ಮಡಿಕಿದ ಹೊಸನ കേക്കതെ തുള്ളി തുള്ളി ഓടി വടിനാൻ എന്റെ നലപ്പുണ്ടി വടിതാൻ ജീവപ്പൊന്നാണ് യേശു പടയിൽ വിട്ടാർ കർത്തർ ഞാൻ വെബ്സൈറ്റ് ഇരിക്കുക നട്ടാച്ചടേ കർത്തർ നല്ലവർ என்பதை ரசிப்பாருங்க. Praise the Lord. I am Vivian from Trinity Tamil Lutheran Church, and I am going to say the 10 commandments. First commandment, you shall have no other God, which means we should love, trust and fear God above all things. The second commandment, you shall not misuse the name of God your Lord, which means we should not swear, curse or use satanic arts, lie, despise in his name, but call upon it during prayer. Third commandment, remember the Sabbath and keep it holy, which means we should not despise the preaching and word of God, but keep it holy and be glad to learn it. Fourth commandment, honor your father and mother, which means that we should not anger our parents but obey and honor them. Fifth commandment, you shall not murder, which means we should not hurt or harm our neighbor in his body but help and support them in every physical way. Sixth commandment, you shall not commit adultery, which means we should lead a sexually pure and decent life in what we do and say. Seventh commandment, you shall not steal, which means we should not take away our neighbor's belongings or income but help them to improve it. Eighth commandment, you shall not bear false testimony against your neighbor, which means we should not lie about our neighbor, betray them or slander them or hurt their reputation, but defend them and talk good of them. Ninth commandment, you shall not covet your neighbor's house, which means we should not scheme against our neighbor's inheritance or house but help them to protect it. 10th commandment, you shall not covet your neighbor's wife, servants, animals or any other possessions, which means we should not take away our neighbor's wives, servants or animals or make them against him, but urge them to stick together and do their duties. I am going to say a short Bible story from the book of Mark 2. A man named Matthew was sitting in his little hut along the lakeside when Jesus called him. He collected custom duties from the goods bought in and out of the provinces. He gladly left his well-paid job to follow a wonderful leader named Jesus. He wanted all his friends to meet Jesus, so he gave a huge party and invited them all. Many uninvited guests also participated in the party. The religious leaders were puzzled when they saw a lot of bad people in the party. They thought if Jesus was really a good man, why would he mix with them? Why does your master feast with wicked men? They asked his disciples. Jesus overheard this and asked them, when do you go to a doctor? When you are sick or when you are well? The sick are the ones who need the doctor. I am the God's doctor. I am here to heal and forgive the sick who have broken God's laws who done wrong. I have to go there to help them. The religious people needed Jesus' forgiveness as much as those who they called sinners. But Jesus could only help those who admitted that they broken God's laws and wanted forgiveness. The moral of this story is that we should admit our sins to Jesus and ask for forgiveness and he will forgive. Amen. Praise the Lord. My name is Davidson from St. Paul Lutheran Church. I am going to say 10 commandments. First commandment, you shall have no other God. What does this mean? We should fear, love and God, so that we should fear, love and trust in God above all things.
The second commandment, you shall not misuse the name of the Lord your God. What does this mean? We should fear, love, and God so that We do not curse, we do not curse and swear, use use satanic arts, lie or declare deceive, his name, call upon it in every trouble, pray, praise, give thanks. The third commandment, remember the Sabbath day by keeping it holy. What does this mean? We should fear, love, and God so that we do not despise and preaching and His word, but hold it sacred, and gladly and hear it and learn it. Fourth commandment, honor your father and mother. What does this mean? We should fear and love God so that we do not despise and anger our parents and other authorities, but honor them and serve them and obey them in love and cherish them. The fifth commandment. You shall not murder. What does this mean? We should fear and love God so that we do not hurt or harm your neighbors in his body, but help and support him and every physical need. The sixth commandment. You shall not commit adultery. What does this mean? We should fear and love God so that we do not. We lead us and sexually pure life, and decent life and in what we say and do, and husband and wife and love and honor them each other. The seventh commandment. You shall not steal. What does this mean? We should fear and love God. So that we do not take your neighbor's money or get possessions, position or get them in any dishonest way, and but help in improve and protect him possession income. The eighth commandment. What does the eighth commandment? You shall not give false testimony against your neighbor. What does this mean? We should fear and love God so that we do not tell lies about your neighbor, and betray him and slander him and keep hurt his reputation, and he defend him and explain everything in honest kindest way. The ninth commandment. You shall not covet your neighbor's house. The 10th commandment. You shall not covet your neighbor's wife, manservant or maidservant or donkey or ox or anything belongs to your neighbor. Thank you. Praise be to God and keep our church name is our Redeemer Lutheran Church. Today I am going to say 10 commandments. The first commandment, we shall have no other gods. We should fear, love and trust in God above all things. The second commandment, you shall not misuse the name of the Lord your God. We should fear and love God so that we do not curse, fear his satanic arts, lie or deceive by his name, but call upon it in every trouble, pray, praise and give thanks. The third commandment, remember
remember the Sabbath day by keeping it holy. We should fear and love God so that we do not despise preaching and Him and work, but hold it sacred and gladly hear and learn it. The fourth commandment: honor your father and your mother. We should fear and love God so that we do not despise or anger our parent and other authorities. Honor them, serve and obey them, love and cherish them. The fifth commandment: you shall not murder. We should fear and love God so that we do not hurt or harm in our neighbor's body. Help and support him in every physical needs. The sixth commandment: you shall not commit adultery. We should fear and love God so that we lead a sexually pure and decent life in what we say and do, and husband and wife love and honor each other. The seventh commandment: you shall not steal. We should fear and love God so that we do not take our neighbor's money, possession, but get them in any dishonest way. Help him to improve and protect his possession and income. The eighth commandment: you shall not give false testimony against your neighbor. We should fear and love God so that we do not tell lies about our neighbor, declare him slander and or hurt his reputation, but defend him, speak well of him, and explain everything in the kindest way. The ninth commandment: you shall not covet your neighbor's house. You should fear and love God so that we do not scheme to get in our neighbor's inheritance or house, or get it in a way which only appears right, but help him to improve, but help and be of service to him in keeping it. The 10th commandment: you shall not covet your neighbor's wife or his maid servant or manservant, his ox or donkey, that anything belongs to your neighbor. We should fear and love God so that we do not entice or force away our neighbor's wife, workers or animals, or turn them against him, but urge them to stay and do their duties. Thank you. Today I am going to say a story about widow's offering. Story. One day when Jesus was in the temple, he saw an old woman putting 2 small coins into the offering box. He told his disciples, "This poor widows gave more than anyone else. Everyone else gave little from their wealth, but she gave all she had in the poverty." Moral of the story: God does not look quantity. He sees what we do. He sees the nature of your heart. Thank you. Praise the Lord. My name is Rebecca Suresh. I am from St. Paul Lutheran Church. I am going to tell the 10 Commandments and meanings.
The first commandment: you shall have no other gods. What does it mean? We should fear, love, and trust in God above all things. The second commandment: you shall not misuse the name of the Lord your God. What does it mean? We should fear and love God so that we do not curse, swear, use satanic art, lies, or deceive by His name, but call upon it every trouble, pray, praise, and give thanks. The third commandment: remember the Sabbath day by keeping it holy. What does it mean? We should fear and love God so that we do not despise preaching and His word, but hold it sacred and gladly hear it and learn it. The fourth commandment: honor your father and your mother. What does it mean? We should fear and love God so that we do not despise or anger our parents and other authorities, but honor them, serve and obey them, love and cherish them. The fifth commandment: you shall not murder. What does it mean? We should fear and love God so that we do not hurt or harm our neighbor in his body, but help and support him in every physical need. The sixth commandment: you shall not commit adultery. What does it mean? We should fear and love God so that we lead sexually pure and decent life, and that we do not in what we say and do. And husband and wife love and honor each other. The seventh commandment: you shall not steal. What does it mean? We should fear and love God so that we do not take our neighbor's money or his possession or anything Or get them. get them in any dishonest way, but help Help him to improve and protect his position and income. The eighth commandment: you shall not give false testimony against your neighbor. What does it mean? We should fear and love God so that we do not tell lies about our neighbor, betray him, slander him, or hurt his reputation, but defend him, speak well of him, and explain everything in the kindness way. The ninth commandment: you shall not covet your neighbor's house. What does it mean? We should fear and love God so that we do not scheme to get our neighbors inheritance or get it in a way which only appears right, but help and be of service and keeping it. The 10th commandment: you shall not covet your neighbor's wife or his manservant or maidservant, his ox or donkey, or anything that belongs to your neighbor. What does it mean? We should fear and love God so that we do not entice or force away our neighbor's wife or worker or animals, or turn them against him, but urge them to save and do their duty. The text of the commandment is from Exodus 23:7, 8 and 12 to 17. Praise the Lord. My name is Jessie. I am from R. Redeemer Lutheran Church, Baprekar Nagar. Now I am going to say the 10 commandments and its meaning in English. First commandment: you shall have no other God. Its meaning: we should fear, love, and trust God above all things. Second commandment: you shall not misuse the name of the Lord your God. Its meaning: we should fear and love God so that we do not curse, swear, use satanic arts, lie, or deceive by His name, but call upon it in every trouble, pray, praise, give thanks. Third commandment: remember the Sabbath day by keeping it holy. Its meaning: we should fear and love God so that we do
despise preaching and his word, but hold it sacred and gladly hear and learn it. Fourth commandment, honor your father and your mother. Its meaning, we should fear and love God so that we do not despise or anger our parents and authorities and other authorities, but honor them, serve and obey them, love and cherish them. Fifth commandment, you shall not murder. Its meaning, we should fear and love God so that we do not hurt or harm our neighbor in his body, but help and support him in every physical need. Sixth commandment, you shall not commit adultery. Its meaning, we should fear and love God so that we lead a sexual, pure and decent life in what we say and do, and husband and wife love and honor each other. Seventh commandment, you shall not steal. Its meaning, we should fear and love God so that we do not to take our neighbor's money or possession or take them to any dishonest way, but help him to improve and protect his possession and income. Eighth commandment, you shall not give false testimony against your neighbor. Its meaning, we should fear and love God so that we do not lie about our neighbors, betray him, slander him, or hurt him reputation, but defend him and speak well of him and explain him everything in the kindest way. Ninth commandment, you shall not covet your neighbor's house. Its meaning, we should fear and love God so that we do not scheme to get our neighbor's inheritance or money or get it in a way that only appears right, but help and be of service to him in keeping it. 10th commandment, we should not covet. You shall not covet your neighbor's wife or his manservant or maidservant, his ox or donkey or anything that belongs to your neighbor. Its meaning, we should fear and love God so that we do not entice or force away our neighbor's wife, workers or animals, or turn them against him, but urge them to stay and do their duty. இப்போ நான் ஒரு காஸ்பல் சொல்றேன். அந்த காஸ்பல் எல்லாம் இருக்குன்னா மேத்யூ சாப்டர் 19 verse 16 to 22 வரை இருக்கு. இதில் என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா ஜூதியா நாட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ரிச்மேன் வந்து ஏசப்பாட்ட கேட்டாங்க இட்டர்னல் லைஃப் எப்படி கிடைக்கும்ட்டு. அப்போது ஏசப்பா சொன்னாங்க நம்ம இருக்கோம்ல 10 commandments ஃபாலோ பண்ணணும். அப்போ இருக்குல்ல அந்த ரிச்மேன் கேட்டாங்க என்ன கமாண்ட்மெண்ட்ஸ்லாம். அப்போ இருக்கல ஏசப்பா சொன்னாங்க, நீங்கள் வந்து யூ ஷால் நாட் மர்டர், யூ ஷால் நாட் கிவ் ஃபால்ஸ் டெஸ்டிமோனி அகேன்ஸ்ட் யுவர் நேபர், யூ ஷால் நாட் ஸ்டீல், யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி, அப்படின்ட்டு எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்ன பிறகு இருக்குல்ல அந்த ரிச்மேன் சொன்னாங்க, நான் இது இருக்க சின்ன வயசுலேயே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், ஆனாலும் ஏதோ எனக்கு லேக்காக இருக்குது என்னன்ட்டு ஏசப்பாட்ட கேட்டாங்க. அப்போது ஏசப்பா சொன்னாங்க, நீ இருக்காலா, நீ பர்ஃபெக்ட் ஒன் ஃபுல் பர்ஃபெக்ட் ஆகுனா நீ இருக்கலாம் பைசா எல்லாம் புவர் பீப்புள்கிட்ட கொடுத்து நீ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா, உனக்கு இருக்கலாம் ஹெவனில் ஒன்று ட்ரெஷர் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரிச்மேன் கிட்டலாம் இஷ்டம் இல்லை, எனக்கு இந்த ஃபுல் பைசா எல்லாம் இருக்குதுல புவர் பீப்புள் கொடுக்குன்ட்டு இஷ்டம் இல்லைன்ட்டு அவன் சைலண்ட்டாக சேடாக அப்படியே போயிட்டான். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, இது நம்ம இருக்கோம்ல 10 commandments ஃபாலோ பண்ணணும்னா ஃபுல் முழு மனசோட ஃபாலோ பண்ணணும். வேற ஏசப்பா அந்த ரிச்மெண்ட்டை சொன்னாங்க நீ இருக்கலாம் பைசா எல்லாம்
கொடுத்துட்டு வா, பீப்புளுக்கு என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா. ஆனால் ரிச் மேன் கேட்காம போயிட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க அதுபடி நடக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக ஏசப்பா நம்மளுக்குள்ள ஊழியம் பண்ண கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக ஏசப்பாக்காக ஊழியம் பண்ண போகணும். தேங்க்யூ. Praise the Lord. My name is Wilson Bhaskar from St. Paul's Lutheran Church. I am going to tell the 10 commandments. First commandment, you shall have no other God. What does this mean? We should fear, love God, trust in God about all things. The second commandment, you shall have no other God. You shall not You misuse. shall not misuse the name of the Lord your God. What does this mean? We should fear, love. We should fear, love, And love God, and love God. Curse and so that we do not curse and swear as satanic arts lie, deceive by his name, but upon it, but call upon it everything pray, praise, in every trouble. Pray, praise and give thanks. The third commandment, remember the Sabbath day by keeping it holy. What does this mean? We should fear, love God, so that we do not despairing preaching of his words and But hold it secret. Greatly and hear and learn it. The fourth commandment, honor your father and your mother. What does this mean? We should fear, love God, so that we do not despise our anger, parents and other authorities, but honor them, serve and obey, and love and cherish them. them. The fifth commandment, you shall not murder. What does this mean? We should fear, love God, so that we do not Hurt or harm in his body, our neighbor in his body, but help and support physical needs. Every physical needs. The sixth commandment, you shall not commit adultery. What does this mean? We should fear, love God, so that we lead a sexual, pure and decent life. The seventh commandment, you shall not steal. What does this mean? We should fear, love God, so we do not Take our neighbor's money or possession or get them in any dishonest way, but help in decent to improve and protect his possessions and income. The eighth commandment, You shall not steal. You shall not give False testimony against your neighbor. What does this mean? We should fear, love God, so that we do not tell lies, about your neighbors, betray him, sorrow him, slander him, and hurt him his reputation, and explain everything in the kindest way. kindest way. The ninth commandment, you shall not Covet your your neighbor's house. What does this mean? We should fear, love God, so that we do not scheme to our neighbors' inheritance or house, or get it in a way which way only appears right. The
10th commandment. You shall not covet. You shall not covet. You shall not covet your neighbor's wife, ox Or his manservant. or his manservant and maidservant, ox or donkey that nothing belonging to your neighbors. What does this mean? We should fear, love God so that we do not entice or force away our neighbor's wife worker or animals, or or turn them in his against him, or turn them against him, but urge and them to stay and do their duty. The text of the commandment is from Exodus chapter 23, 7, 8, 12 to 17. Thank you. My name is Rexy Kelnal. I am from R. Edimal Lutheran Church, Babrikanagar. Today I am going to say the 10 commandments with its meanings and a short story from the Gospel. The first commandment: you shall have no God beside me. We should fear, love and trust God above all things. The second commandment: you shall not misuse the name of the Lord your God. We shall fear and love God so that we do not curse, swear, use satanic arts, lie or deceive by His name, but call upon it in every need, pray, praise and give thanks. The third commandment: remember the Sabbath day by keeping it holy. We should fear and love God so that we do not despise preaching, but hold it sacred and gladly hear and learn it. The fourth commandment: honor your father and mother. We should fear and love God so that we do not despise or anger our parents and other authorities, but honor Him, serve Him and obey Him, love and cherish Him. You shall not murder. We should fear and love God so that we do not hurt or harm our neighbor in his body, but help and support him in every physical situation. You shall not commit adultery. We should fear and love God so that we lead a sexually pure and decent life in what we say and do, and husband and wife love and honor each other. The seventh commandment: you shall not steal. We should fear and love God so that we do not take our neighbor's money or possession or get them in a dishonest way, and help and support him to improve and protect his possession and income. The eighth commandment: you shall not give false testimony against your neighbor. We should fear and love God so that we do not tell about our neighbors, betray him, slander him or hurt his reputation, but defend him, speak well of him and explain everything in the kindest way. The ninth commandment: you shall not covet your neighbor's house. We should fear and love God so that we do not scheme to get our neighbor's inheritance or house, or get it in a way which only appears right, but help and be of service to him in keeping it. You shall not covet your neighbor's wife or his manservant, maidservant, his ox or donkey, or anything that belongs to your neighbor. We should fear and love God so that we do not entice or force away our neighbor's wife, workers or animals, or turn them against him, but urge them to stay and do their duty. So now I am going to start the story from the Gospel. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட தலைப்பு கானா ஊரு கல்யாணம். கானா ஊரு கல்யாணம். இன்றைக்கான வேத வசனம்: கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? புது ட்ரெஸ் போட்டு பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் நின்று கேக் கட் பண்ணி வயிறு முட்டை சாப்பிட்டு அப்படின்னு போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கீங்களா?
ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் தான். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு ஈவினிங்கில். ஸோ அந்த கல்யாணத்தில் அவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் கூடி வந்து நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கல்யாணத்தில் பிப்பி ஊதுனாங்க, கொட்டு அடித்தாங்க, பாட்டு கூட பாடினாங்க. அதை ஏசப்பாவோட அம்மா மரியாள் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வேலைக்காரன் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு வந்து மரியாள் காதில் கிரேப் ஜூஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று சொன்னான். அதுக்கு மரியாள் சொன்னாங்க, என்ன கிரேப் ஜூஸ் தீர்ந்து போச்சா, இப்போ தானே கல்யாணமே ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மரியாள் மைண்டில் ஒரு ஐடியா கேட்காச்சு. மரியாள் மெதுவாக போய் ஏசப்பட்ட போய் சொன்னாங்க, ஏசப்பா கிரேப் ஜூஸ் தீர்ந்து போச்சு. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, அம்மா நீங்கள் யாருக்கு கிரேப் ஜூஸ் வேணுமோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் பண்ணித்தாங்க. ஸோ மரியாள் போய் அந்த 2 வேலைக்காரனையும் தள்ளிட்டு சொன்னாங்க, நீங்கள் ஏசப்பாட்ட போய் சொல்லுங்கள், ஏசப்பா உடனே கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஏசப்பாட்ட போய் சொன்னாங்க, ஏசப்பா கிரேப் ஜூஸ் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, இந்த வேலைக்காரங்களை நீங்கள் இந்த 6 குடத்துலையும் தண்ணி நிறைங்க. அதுக்கு தண்ணி நிறைச்சதுக்கப்புறம் அந்த குடத்துல இருந்தே தூக்கி ஒரு ஜாரில் ஊற்றுங்க அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஊற்ற முச்சில் அந்த வேலைக்காரே குடத்துல இருந்து தூக்கி ஜாரில் ஊற்ற முச்சில் அந்த தண்ணி வந்து கிரேப் ஜூஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா சொன்னாங்க, இப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ யாருக்கெல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு போய் கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக யம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரங்க இந்த பிப்பு ஊதினவங்க கொட்டடிச்சவங்களுக்கெல்லாம் போய் கொடுத்தாங்களா. ஸோ அந்த பிப்பு ஊதினவங்க நல்லா சந்தோஷமாக பிப்பின்னு ஊதினாங்க. இந்த கொட்டை அடித்தவங்க எல்லாரும் சந்தோஷமாக டம்னு அடித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கான ஸ்டோரி நம்ம முடிக்க போகிறோம். இன்றைக்குள்ள மாடல் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது வந்து நீங்கள் ஏசப்பட்ட கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாங்க. ஸோ இதான் ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம். Praise the Lord. My name is Joyce and I am from St. Paul's Lutheran Church. I am going to say 10 commandments with their meaning. First commandment, you shall have no other God. What does this mean? We should fear, love and trust God above all the things. Second commandment, you shall not misuse the name of the Lord your God. What does this mean? We should fear and love God so that we do not curse, fear and use satanic arts, lie or deceive by his name, but call upon it in every trouble, pray, praise and give thanks. The third commandment, remember the Sabbath day by keeping it holy. What does this mean? We should fear and love God so that we do not despise preaching or his word, but hold it sacred and gladly hear and learn it. The fourth commandment, honor your father and mother. What does this mean? We should fear and love God so that we do not despise or anger our parents and other authorities, but honor them, serve and obey them, love and cherish them. The fifth commandment, you shall not murder. What does this mean? We should fear and love God so that we do not hurt or harm our neighbor in his body, but help and support him in his every need, physical need. The sixth commandment, you shall not commit adultery. What does this mean? We should fear and love God so that we do not lead sexually pure and decent life in what we say and do. And husband and wife should honor and love each other. The seventh commandment, you shall not steal. What does this mean? We should fear and love God so that we do not take our neighbor's money or possession or get it in dishonest way, but help and protect his possession and income. The eighth commandment, you shall not give false testimony against your neighbor. What does this mean? We should fear and love God so that we do not lie about our neighbor, betray him, slander him, hurt him by his reputation, but defend him, speak well of him, explain everything in kindest way. The ninth commandment, you shall not covet your neighbor's house. What does this mean? We should fear and love God so that we do not scheme to get the neighbor's inheritance or house or get it in a way which only appears right.
but help and be of service to him in keeping it. The tenth commandment: you shall not covet your neighbor's wife, his maidservant, manservant, his donkey or ox, or any other things that belongs to your neighbor. What does this mean? We should fear and God so that we do not force or entice our neighbor's wife, worker, animal, or turn them against him, but urge them to stay and do their duty. The close of the commandment. What does God say about all these commandments? He says, I, the Lord your God, am jealous God, punishing the children for the sin of the father to the third and fourth generation of those who hate me, but showing love to the thousand generation of those who love me and keep my commandment. Exodus chapter 20 verses 5 to 6. Dear believers, நான் உங்களுக்கு gospel story சொல்ல போறேன். The gospel story ஓட portion Matthew chapter 4 verses 1 to 11 and Luke chapter 4 verses 1 to 13 ல இருக்கு. Topic: Satan tempts Jesus. ஏசப்பா பரிசுத்த ஆவினால நிறைந்திருக்கிற நாள் யோர்தானை விட்டு அவங்க ஒரு வனாந்தரத்துல 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்தாங்க. அப்போதான் பிசாசு வந்து ஏசப்பாவை சோதிக்க வந்தான். அப்போ சோதிக்க வரும்போது ஏசப்பா 40 நாள் கழிச்சு பசியோடு வரும்போது பிசாசு வந்து சொன்னா, நீங்க இந்த கல்லை பிரெட்டாக கன்வெர்ட் பண்ணி காமிங்க. அப்போ ஏசப்பா சொல்லிடுவாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ பிசாசு போயிடும். அதுக்கப்புறம் பிசாசு திருப்பி ஏசப்பாவை கூப்பிட்டுட்டு சோதிக்க வரும்போது ஏசப்பாவை இந்த உலகம் பூரா சுற்றி காமிப்பான். இந்த உலகத்தையும் சுற்றி காமிச்ச உடனே ஏசப்பாவை சொல்லுவாங்க, இது ஏசப்பா கிட்ட பிசாசு சொல்லுக்கு, இது என்னோட ராஜ்யம், இப்படி உங்களுக்கு இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னைய கும்பிடுங்க, நீங்கள் என்னைய பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு பிசாசு சொல்லும்போது ஏசப்பா சொல்லுவாங்க, என் பின்னால் போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீ பணிந்து கொள்வாய், அவரை மட்டுமே ஆராதிப்பாய் என்று ஏசப்பா சொல்லுவாங்க. ஏசப்பா சொல்லிட்டு போனக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பிசாசு வந்து ஏசப்பாவை எருசலேமுக்கு கூப்பிட்டுட்டு போய் அங்கே உள்ள ஒரு பெரிய தேவ ஆலயத்துக்கு மேலே கூப்பிட்டுட்டு போய் அங்கேருந்து ஏசப்பா கிட்ட பிசாசு சொல்லுவாங்க, அங்கேருந்து குதிக்கும் போது உம்முடைய பாதம் கீழே தள்ளாதபடிக்கு உம்முடைய தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ ஏசப்பா வந்து அந்த பிசாஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தேவனாகிய கர்த்தரை பரிச்சயம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு பிசாஸ் கிட்ட சொல்லிட்டு ஏசப்பா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிசாசு அழிந்து போயிடும். ஸோ டியர் பிலீவர்ஸ், இதே மாதிரி தான் நம்முடைய ஒவ்வொரு லைஃப்லேயும் சோதனை நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட் ஏசப்பாவுடைய வார்த்தையினாலே மட்டுமே இதை நம்ம நல்ல அகென்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த லாக்டவுனில் கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனை சோதனை வந்திருக்கும். ஏசப்பாவுடைய ஒவ்வொரு வார்த்தையினால நம்ம ப்ரேயர் பண்ணி மேற்கொள்ளணும். தேங்க்யூ. Praise the Lord. My name is Rigostin from our Redeemer Lutheran Church, Bapre Karnagar. Now I am going to say 10 commandments. First commandment, you shall have no other gods. Second commandment, you shall not misuse the name of the Lord your God. Third commandment, remember the Sabbath day by keeping it holy. Fourth commandment, honor your father and your mother. Fifth commandment, you shall not murder. Sixth commandment, you shall not commit adultery. Seventh commandment, you shall not steal. Eighth commandment, you shall not give false testimony against your neighbors. Ninth commandment, you shall not covet your neighbor's house. 10th commandment, you shall not covet your neighbor's wife or his manservant or maidservant, his ox or donkey, or anything that belongs to your neighbor.
இப்போ நான் ஒன்று காஸ்பல் சொல்ல போகிறேன். அது வந்து மார்க் 6ல் 45லேருந்து 56ல் இருக்குது. ஒரு நாள் ஏசப்பா வந்து ஒன்று மவுண்டனில் தனியாக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா சிஷ்யர்களும் போட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ரொம்ப ஸ்பீடாக காற்று அடிச்சுட்டு மலையில் தண்ணியில் ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து தண்ணியிலேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நினச்சிட்டாங்க அது வந்து ஏதோ பியாயின்னு பயந்துட்டாங்க. பயந்த உடனே ஏசப்பா சொன்னாங்க, இது வந்து நான் தான் ஜீசஸ், பயப்படாதீங்க. அப்புறம் எல்லாரும் யாருமே பயப்படல. அப்புறம் பீட்டர் சொன்னாங்க நீங்கள் இயேசுனா என்னாலையும் நடக்க முடியுமா அப்படி கேட்டாங்க. அதுக்கு பிறகு ஏசப்பா சொன்னாங்க உன்னால் நடக்க முடியும். அப்புறம் பீட்டர் வந்து விசுவாசமாக தண்ணியில் இறங்கினதுனால அவனால் நடக்க முடிஞ்சிச்சு. தண்ணியில் நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக காற்று அடிச்சுட்டு தண்ணியில் ரொம்ப ஆடிட்டு இருக்கும்போது பீட்டர் வந்து ரொம்ப பயந்துட்டான். பயந்த உடனே அவங்க முங்க போகிற மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து பீட்டர் கத்துனாங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து கைப்பிடிச்சு பீட்டரை தூக்குனாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, இந்த டைம்லேயும் நம்ம வந்து விசுவாசமாக இருக்கணும். ஏசப்பா மேலே விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம எல்லாரும் மெயினாக கொரோனா வைரஸ்ட்டு இருந்து பயப்படக்கூடாது. வேற நம்ம பயப்படுறதுனால அந்த பிரச்சனை வந்து இன்னும் கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால நீ யாருமே பயப்படாதீங்க. தேங்க்யூ. ஆமீன். Greetings to you all in the name of Lord Jesus. I'm Sharon Victor from St. Paul's Lutheran Church. The 10 Commandments. The first commandment, you shall have no other gods. What does this mean? We should fear, love, and trust God above all things. Second commandment, you shall not misuse the name of the Lord your God in vain. What does this mean? We should fear and love God so that we do not despise His name, use satanic arts, but call upon it in every trouble, pray, praise, and give thanks. The third commandment, remember the Sabbath day by keeping it holy. What does this mean? We should fear and love God so that we do not despise preaching His holy word, but call upon it, learn it gladly. The fourth commandment, honor your father and mother. What does this mean? We should fear and love God so that we do not despise or anger our parents or other authorities, but love, cherish, respect them. Fifth commandment, you shall not murder. What does this mean? We should fear and love God so that we do not harm our neighbor in his body, but help him in every physical need. The sixth commandment, you shall not commit false adultery. What does this mean? We should fear and love God so that we lead a purely sexually pure and decent life. Seventh commandment, you shall not steal. What does this mean? We should fear and love God so that we do not steal our neighbor's possessions or money, but help him protect it. Eighth commandment, you shall not give false testimony against your neighbor. What does this mean? We should fear and love God and not tell lies to our neighbor, but explain him everything in the kindest way. Ninth commandment, you shall not covet your neighbor's house. What does this mean? We should fear and love God so that we do not covet our neighbor's house. 10th commandment, you shall not covet your neighbor's wife or his manservant or maidservant, his ox or donkey, or anything that belongs to your neighbor. What does this mean?
we should fear and love God so that we do not urge the neighbor's wife, his manservant or maidservant, his animals to be against him, but urge them to do their duty. The close of the commandment. He says, I, the Lord your God, am a jealous God, punishing the children for the sin of their fathers to the third or fourth generation of those who hate me, but to those who show love for 1,000 generations of those who love me and keep my commandments. What does this mean? God threatens to punish all those who break these commandments, so we must not do anything against him but follow his commandments. The gospel story is taken from the book of Matthew chapter 14 verses 22 to 33. When the meal was over, it was nearly dark. Jesus told his disciples to return back. He stayed back for a while, then sent the cheering crowd away and climbed the hill overlooking for the lake to be alone with his Father. Meanwhile, his disciples encountered a strong wind. Jesus saw them from afar and realized how exhausted they must be. He decided to go to them. The disciples were terrified to see a mysterious figure nearing them across the lake. Worn out, they started to scream. It's a ghost. A familiar voice said them, Don't be afraid, it's me. I'm coming to help. Peter said, If it's really you, then ask me to come to you. Jesus did so. Peter started walking over the water, but the strongest made him sink. Help! Save me, my Lord, said Peter. Jesus pulled him out of the water, holding his hands. They both climbed back into the boat. The wind died down, and the disciples were filled with wonder once again. So, dear beloved in Christ, just as Peter, we must have doubted in God's plan in our life, but if we put our whole trust in him, he will not let us sink in worries, but hold our hands and make us walk with him. I thank Pastor Ian and Pastor Mark for giving this wonderful opportunity for showcasing our talent. Thank you.
Praise the Lord everyone. நான் பானு பிரவீன் from R. Redeemer Lutheran Church, பாப்ரிகா நகர். ஒரு சிறிய பாடல் படிக்க போகிறேன். இந்த வாய்ப்பளித்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி. இதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மோகன் அங்கிளுக்கும் நன்றி. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர், வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மெல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். என்ன பிரியமானவர்களே, நிகழ்ச்சிகளை பார்த்தீர்களா? இப்படியாக தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய வார்த்தையில் நாம் வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையில் வளருவது அதைவிட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேறொன்றும் இருக்காது. இந்த நாளில் நாம் கேட்ட செய்தியைப் போல பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்படுகிற தாளந்துகளை கடவுளுடைய நாமம் மகிமைக்கென்றவர்கள் பயன்படுத்த வேண்டும். அக்காலத்தில் யூதமார்கள் இந்த சிற்றாலயங்கள் துவங்கப்பட்டதனுடைய நோக்கமே கடவுளுடைய பிரமாணத்தை, கடவுளுடைய அந்த வார்த்தைகளை, ஆகமங்களை நன்றாக தங்களுடைய பிள்ளைகள் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது துவங்கப்பட்டது. ஆகவே அப்படியாய் முக்கியத்துவத்தை கொடுத்து தான் யூதர்கள் பிள்ளைகளை கடவுளுடைய வார்த்தையில் வளர்த்து வருவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதை காட்டிலும் நமக்கு அநேக
திறமைகளையும் வழிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி கடவுளுடைய வார்த்தையில் பிள்ளைகளை வளர்க்க முடியுமோ அப்படியாய் வளர்க்க வேண்டும். அந்த வார்த்தைகளை 10 கற்பனைகளின் விளக்கத்தை அழகாக மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் அதை விளக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கேத்தெகிசம் புத்தகத்தை படித்து கற்று அறிந்து வருகிற பொழுது இது ஒரு மனுஷனை நல்ல வேத அறிவில் அது வளர்த்துவிடும். கேத்தெகிசம் புத்தகம் என்று சொல்லுகிற பொழுது வேதாகமத்தை காட்டிலும் ஒரு பெரிய புத்தகமா என்று நினைக்க வேண்டாம். அதிலே கொடுக்கப்பட்ட அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அந்த கேத்தெகிசம் புத்தகமானது எழுதப்படுகிறது. திடப்படுத்தப்படுகிற பொழுது நாம் அதை தெளிவாக திடப்படுதலுக்கு வருகின்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த கேத்தெகிசமானது வேத வசனத்தின் வேதாகமத்தின் அடிப்படையில் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீ ஒற்றுக்கொள்ளுகிறாயா என்று சொல். ஏன்னா வேதாகம வசனத்தை தான் சாஸ்திரியார் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் ஐயா அவர்கள் அதற்கு விளக்கத்தை எழுதி நமக்கு சிறிய கேத்தெகிசம் என்று சொல்லி அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வீடுகளில் கேத்தெகிசம் புத்தகம் இருக்கட்டும், அதை வாசியுங்கள். அது நமக்கு வேதாகமத்தின் வசனத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்வதற்கு ஒரு பயனுள்ள ஒரு உபயோகமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. அநேக கேள்விகள் பதில்கள் வேதாகம வசனத்தின் மேற்கொண்டு தான், அதன் அடிப்படையில் தான் அவைகள் எழுதப்பட்டிருக்கு. இல்லாதவர்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் யூ கேன் கால் மீ இஃப் யூ வாண்ட் a catechism book in English. I can give you a copy. உங்களுக்கு இந்த சிறிய கேத்தெகிசம் ஸ்மால் கேட்டகிசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தொலைபேசியின் வழியாக அழைக்கலாம். உங்களுக்கு இலவசமாக அவைகள் கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். கலந்து கொண்ட அருமையான அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை தொடர்ந்து கடவுள் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுளே, இந்த வேளையிலும் ஆய்க்கூட அருமையான உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வேத வசனத்தில் எவ்வளவாய் வளர்ந்து வருகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி. நீர் அவர்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களை பலப்படுத்துகிறீரே. உம்முடைய வார்த்தைகளை பிள்ளைகள் வளரும்படியாய் கடவுள் நீர் ஆசீர்வதிக்கிறீரே. அவரவர்களின் தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுகிறீரே. நன்றி ராஜா. அருமையான எங்கள் அன்பு குழந்தைகள் உம்முடைய வேத வசனத்தில் வளர்வதற்கு நீர் கிருபை பாராட்டி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அன்பு உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய வசனத்தில் இன்னமும் வேரூன்றி வளர்வதற்கு சபை நாங்கள் அவர்களுக்கு உதவியாயிருக்கு கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம் அப்பா. உமது கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. கடவுள் தாமே இதை கண்டு கழித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்கு ஆண்டவரே உறுதுணையாயிருந்து இதையெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தொகுத்து இந்த காணொளியின் வழியாக வழங்குவதற்கு உதவியாயிருக்கிற அருமையான திரு மோகன் தாஸ் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம், உமது கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானப்படி நடத்துதல் அன்பானவர்களே நம் அனைவரோடும் நம்முடைய பிரயாசங்கள் முயற்சிகள் தேவைகளோடும் கடவுள் தாமே தங்கியிருந்து நம்முடைய அருமையான அன்பு பிள்ளைகளை கடவுள் அவருடைய நாம மகிமைக்கென்று இன்னமும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். நன்றி பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளித்தீர்கள். உங்களுக்கு நன்றி. பிள்ளைகளை வாழ்த்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். அது நிமித்தமாய் நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.